எமது தேர்தல் அறிக்கையின் ஒற்றை சபதம் அல்லது வாக்குறுதி பாசிச பாஜக அரசை வீழ்த்துவோம் என்பதுதான். அதை வீழ்த்துவதுதான் நம்முடைய ஒரே இலக்கு, ஒரே குறிக்கோள். தமிழ்நாட்டில் அதிமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும் என்று அவர் கருதவில்லை. அதிமுகவை ஒரு பொருட்டாகவே அவர் இந்த இடத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை. தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மோடி தொடர்ந்து பதவியில் இருப்பதா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தலுக்கான கேள்வி. அதை விடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று திமுக அரசுக்கு எதிரான முழக்கத்தை முன்வைத்திருப்பதில் இருந்து அவர் பாஜகவோடு முரண்படவில்லை, பகைத்துக் கொள்ளவில்லை, விலகி நிற்கவில்லை, பிரிந்து நிற்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அகில இந்திய பார்வை கொண்டு தேசிய அளவிலான தேர்தல் வியூகத்தை அமைத்திருப்பதற்கு காரணம் பாஜக அரசு ஒரு பாசிச அரசு, அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கு எதிரான அரசு. அந்த அரசை தொடருவதற்கு அனுமதிக்க கூடாது என்கிற உயர்ந்த பொறுப்போடு அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணை இருக்கிறோம். இன்றைக்கு நாட்டுக்கு மிகப்பெரிய நெருக்கடி சூழ்ந்திருக்கிற வேளையில் தமிழகம் என்கிற எல்லையை தாண்டி அகில இந்திய அளவிலே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற பெரும் முயற்சியை மேற்கொண்டவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் அதிமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும் என்று அவர் கருதவில்லை. அதிமுகவை ஒரு பொருட்டாகவே அவர் இந்த இடத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை. அதிமுகவும் தன்னுடைய எதிரியாக பிஜேபியை பேசவில்லை, மோடியை பேசவில்லை. எதிர்த்து பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள். ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் மோடியை விமர்சித்ததில்லை, பாஜக அரசை விமர்சித்ததில்லை. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று அவர் முழக்கம் வைத்திருக்கிறார். இது நடைபெறுகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தலா என்ன, நாடாளுமன்ற தேர்தல். பிஜேபி அரசு தொடர்வதா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தலின் கேள்வி, விடை காண வேண்டிய கேள்வி. மோடி தொடர்ந்து பதவியில் இருப்பதா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தலுக்கான கேள்வி. அதை விடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று திமுக அரசுக்கு எதிரான முழக்கத்தை முன்வைத்திருப்பதில் இருந்து அவர் பாஜகவோடு முரண்படவில்லை, பகைத்துக் கொள்ளவில்லை, விலகி நிற்கவில்லை, பிரிந்து நிற்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அகில இந்திய பார்வை கொண்டு தேசிய அளவிலான தேர்தல் வியூகத்தை அமைத்திருப்பதற்கு காரணம் பாஜக அரசு ஒரு பாசிச அரசு, அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கு எதிரான அரசு. அந்த அரசை தொடருவதற்கு அனுமதிக்க கூடாது என்கிற உயர்ந்த பொறுப்போடு அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணை இருக்கிறோம். அதிலே எமது தேர்தல் அறிக்கையின் ஒற்றை சபதம் அல்லது வாக்குறுதி பாசிச பாஜக அரசை வீழ்த்துவோம் என்பதுதான். பாசிச பாஜக அரசு தொடரக்கூடாது, அதை வீழ்த்துவதுதான் நம்முடைய ஒரே இலக்கு, ஒரே குறிக்கோள். அந்த அடிப்படையில் எமது தேர்தல் அறிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது தேசிய மனித உழைப்பு நேரம் மற்றும் மதிப்பு கொள்கை. ஒவ்வொரு மனிதனும் எத்தனை மணி நேரம் உழைக்க வேண்டும், அந்த உழைப்பு எவ்வளவு நேரத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய உழைப்பு நேர அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும். வாரத்திற்கு 56 மணி நேரம் உழைப்பிற்கான ஊதியத்தை ஒருவர் பெற்றிருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும். அதற்கு குறைவாக இருந்தால் அதற்கான பண இழப்பை அரசு ஈடுகட்ட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவோம். தேசிய மனித உழைப்பு நேரம் மற்றும் உழைப்புக்கான மதிப்பு கொள்கை, இதை வலியுறுத்துவோம். இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் தான் முதலாக பதிவு செய்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, வறுமை கோட்டின் உச்ச வரம்பினை உயர்த்துதல். இப்போது பாஜக அரசு மாற்றி அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் 32 ரூபாயும் நகர்ப்புறங்களில் 47 ரூபாயும் ஒரு நாளைக்கு சம்பாதித்தால் அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் என்கிற வரையறை நீக்கப்பட வேண்டும். மேலும் அதற்கு பதிலாக கிராமப்புறங்களில் 200 ரூபாயும் நகரப்புறங்களில் 220 ரூபாயும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கும் தனிநபர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவராக கருதப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை நாடாளுமன்றத்திலே வலியுறுத்துவோம். அதை சட்டமாக்குவதற்குரிய முயற்சியையும் மேற்கொள்வோம். அதே போல இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கிற
முயற்சியில் பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே அதை தீவிரப்படுத்துவோம் என்றும் ஒரு நாளைக்கான குறைந்தபட்ச கூலியை 400 ரூபாயாக உயர்த்துவோம் என்றும் வலியுறுத்தி இருக்கிறது. அதனை வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் 200 நாள் வேலையாக இதை மாற்றுவதற்கு குரல் கொடுப்போம். அதை நகர்ப்புறங்களுக்கும் விரிவுபடுத்துவோம். இது விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒன்று. ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை, அதில் சில ஆல்ட்ரேஷன்ஸ் செய்து ஜிஎஸ்டி 2.0 என்கிற முறையில் நாங்கள் புதிய வரி விதிப்பு முறையை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் அறிக்கை கூறுகிறது. அதிலிருந்து சற்று மாறுபட்டு விடுதலை சிறுத்தைகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையையே முற்றாக ரத்து செய்வோம், அதற்காக குரல் கொடுப்போம். மாநில அரசுகளின் ஒப்புதலோடு அதே கருத்து தான் காங்கிரஸ் சொல்லியிருக்கிற கருத்து தான். ஆனாலும் மாநில உரிமைகள் பறிபோகாத வகையிலே அந்த வரி விதிப்பு முறை இருக்க உறுதிப்படுத்துவோம் என்கிற நிலையை கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் வழங்கப்படுகிறது. அதுபோல அகில இந்திய அளவிலே விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் வழங்க வலியுறுத்துவோம். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இந்த தேர்தல் அறிக்கையிலே உள்ளன. கிராமப்புறங்களில் தோட்டத்திற்கான சிறு நிலப்பரப்புடன் வீடு வழங்குவது, வீடு இப்போது கட்டித் தருகிறார்கள், ஆனால் அது 800 சதுர அடியாக இருக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு முற்போக்கான கருத்துக்கள், அனைத்து தரப்பு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாநிலத்திற்கென்று தனி கொடி தேவை என்பதை வலியுறுத்துவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு மக்களுக்குமான கட்சி, உழைக்கிற மக்களுக்கான கட்சி, விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சி. அதனால்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் இணைத்து கொண்டு எம்மை வாழ்த்தியிருக்கிறார். அதனை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி அவர்கள் சிதம்பரம் பொதுக்கூட்டத்திலே சொன்னார், வேங்கையின் மைந்தனும் அரியலூர் அரிமாவும் திருமாவளவனின் வெற்றிக்கு இங்கே களப்பணி ஆற்றுகிறார்கள் என்று குறிப்பிட்டார். அண்ணன் MRK அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நம்முடைய அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் அண்ணன் தளபதி அவர்களின் எண்ணத்தை ஈடேற்றுவதற்கு இணைந்து பணியாற்றுகிறோம். அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டோடு நின்று விடாமல் இந்திய அளவிலே பரந்த பார்வை கொண்டு பாசிச பாஜக அரசை வீழ்த்துவதற்கான வியூகத்தை அமைத்திருப்பதால் அவருடைய கரத்தை நாங்கள் இறுக பற்றி கொண்டு இந்த களத்திலே நிற்கிறோம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன், இதுதான் இன்றைக்கு தமிழக முதல்வரின் அறைகூவல். தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அந்த தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் 40 நானே நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளரும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பானை சின்னம். அந்த சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த பகுதியிலே மாணவர்கள் செல்வதற்கு பாலம் அமைக்க வேண்டும் என்பதும், அடுத்து கொள்ளிடம் இந்த தடுப்பணை அது நீண்டகால கோரிக்கை. இது இரண்டும் மிக முக்கியமான கோரிக்கைகள் என்று இப்போது தாய்மார்கள், ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட பலரும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்திலே மனு கொடுத்திருக்கிறார்கள், இணக்கம் கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் முடிந்ததும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களோடு பேசி முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இதனை நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்து இந்த சிறப்பான வரவேற்பு நல்கிய ஊரார் அனைவருக்கும், ஜெயங்கொண்டம் பட்டினத்தை சார்ந்த முன்னோர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.